Hello. அனைவருக்கும் வணக்கம். அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோமா அமிர்தம் கமயா. Lead me from falsehood to truth, from darkness to light, from death to life. Om Shanti, Shanti, Shanti. இங்கே வந்திருக்கும் சரணாகதி குழுவினர் அனைவருக்கும், முதல் வரிசையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம். ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு ஒரு பேச்சை கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு இந்த பேச்சை கேட்டவங்கள எவ்வளோ பேர் அடுத்த நாள் வருவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே திரும்பி நிறைய பேரோட முகத்தை பார்க்குறப்ப பரவாயில்ல, ஏதோ நம்ம சரியாக பண்ணியிருக்கணும், இல்லை நம்ம பண்ண தப்போ அவங்க மன்னிச்சு இன்னைக்கு வந்து பரவாயில்லன்னு வந்திருக்கணும். அதனால் எப்படியா இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு இனிய மாலை பொழுதினை இறைவனுக்காகவும் நம் தமிழுக்காகவும் இங்கே வந்து சேர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் வந்து 1.5 மணி நேரம். அதில் வந்து இந்த உரையோட தலைப்பு வந்து பாரதம் முடிவிலிருந்து ஒரு தொடக்கம். அதை அந்த தலைப்பு ஏன் வந்துச்சுன்னு கொஞ்ச நாளில் பார்த்தோம். முதல்ல சில இந்து தர்மத்தின் படியான சில தத்துவார்த்தமான விஷயங்களை, வாழ்க்கை நெறிக்கான விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேச்சுக்கு செல்வோம். ஸ்வக்ஞானம் பிராபவிஜானம் பிராப்யஜானம் ஞானத்ரேயம் உபாதேயம் ஏத்ததன்யது நகிஞ்சன. ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டியது 3 வகையான ஞானங்கள். ஸ்வக்ஞானம் தன்னை பற்றிய ஞானம், பிராபக ஞானம் தன் இலக்கை பற்றிய ஞானம், இலக்கு அல்லது புருஷார்த்தத்தை பற்றிய தெரிய வேண்டிய ஞானம், பிராப்ய ஞானம் அந்த இலக்கை அடைய வேண்டிய மார்க்கம், செல்ல வேண்டிய வழி என்ன என்பதை பற்றி தெரிய வேண்டிய ஞானம். இந்த ஞானங்களை விட்டு 3 லட்சம் ஞானம் இருந்தாலும் அது புண்ணியம் இல்லை. ஏற்றதன்யது நகிஞ்சன. இந்த 3 ஞானங்களை தவிர்த்து ஒருவனுக்கு எவ்வளவு மற்ற விஷயங்கள் தெரிந்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனமாகாது. இதையே வேற மாதிரியா சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னா, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். தத்த ஹித புருஷார்த்தம். தத்துவம் என்பது பிலாசபி, அதாவது குவாலிட்டிஸ், ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். ஹிதம் என்பது அவன் நடக்க வேண்டிய பாதை, வழி. புருஷார்த்தம் என்பது இலக்கம். இதுதான் வந்து சனாதன தர்மத்துடைய ஒரு முக்கியமான கோட்பாடு, வாழ்க்கை நெறிக்கான கோட்பாடு. ஆன்மீக கோட்பாடுகள் நிறைய இருக்கு. அதுவும் ஒருவருடைய கடவுளுடைய மன நிலையின் படியான கோட்பாடுகள். வைணவத்துக்கு ஒரு கோட்பாடு, சைவம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதி பசு பாசம் அப்படி ஒரு கோட்பாடு. இன்னும் முருகனை வழிபட்டால் கௌமாரம் காணபத்தியம், இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் தெரிய வேண்டியது தன்னை பற்றிய தத்துவம், குவாலிட்டிஸ், குணம். இப்போ ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா என்ன சொல்றாங்க, எங்க கிட்ட வந்து வாங்குங்க, ஏன் நம்பிக்கை நாணயம் கைராசி, அதனால எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து குவாலிட்டி. அவர்களுடைய ஹிதம் என்னவா இருக்கணும், அதை வந்து செயல்முறைப்படுத்துவது அவர்களுடைய வழியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கு லாபம் பார்க்கறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இப்ப நம்மளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தத்துவம் அப்படின்னா என்ன, வாட் ஆர் மை குவாலிட்டிஸ். இப்ப டாக்டர்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து எம்பத்தி, அதாவது அறிவினால் ஆகுவதுண்டோ பயன், தன்னோயை பிறர் நோயை தன்னோய் போல் போற்றாக்கடை. அது வந்து ஒரு மருத்துவனுக்கான ஒரு இருந்தால் அது புராணம். இதுதான் ரெண்டுத்துக்குமான வேறுபாடு. இதிகாசம், புராணம், இதுல எது கொஞ்சம் மேல, எது கொஞ்சம் வசதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதிகாசத்துக்கு கௌரவம் அதிகம். இதிகாசோ புராணாபியாம் வேதம் சமுத்திர பிரம்மையே தீபேத்தி அல்பாஸ்ருதத் வேதோ மாமயாம் பிரதிருஷ்யதி. வேத மாதா பயப்படுகிறாளாம். எதை பார்த்து? யாராவது வந்து தன்னை அணுகினால், இதிகாசம் புராணம் இவற்றையெல்லாம் படிக்காமல் தன்னை ஒருவன் யாராவது அணுகினால் வேதத்துக்கு பயம் வருமா, தன்னை வந்து மிஸ்ரெப்ரசன்ட் அஸ் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் படிச்சு என்ன விஷயம்னு இந்த சாதாரணமா சொல்ற விஷயத்த படிச்சு ஓரளவுக்கு வந்து ஃபவுண்டேஷன் தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதனால வந்து வேத மாதா பயப்படுவாங்க யாராவது வந்து இந்த இதிகாசம் புராணம் இவற்றையெல்லாம் படிக்காமல் தன்னை அணுகிவிட்டார். இதுல என்னன்னா சமஸ்கிருத இலக்கணப்படி புராணம் முன்னாடி வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து 3 சிலபஸ், இதிகாசம் அடுத்தது வந்திருக்கணும் 4 சிலபஸ், கூட சிலபஸ் இருக்கிறது வந்து எனக்கு அடுத்தது வரணும். ஆனால் பொருள் அடர்த்தியாக இருக்கும் விஷயம் முன்னாலே அந்த ரூலை பிரேக் பண்ணணும்னா பொருள் சற்று கௌரவமாக இருப்பது முன்னாலே வரும். அதனால்தான் இதிகாசோ புராணாபியம் வரும்.
அதனால இதுல என்ன தெரியும்னா, முதலிலே படிக்க வேண்டியது இதிகாசம். இதிகாசத்திலே ரெண்டு நம் பாரத வம்சத்திலே, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ரெண்டுக்குமே ஏற்றம் இருக்கு. ராமாயணம் வந்து ஆதி காவியம், சிரேஷ்ட காவியம். அது வியங்கிய காவியம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டது ராமாயணம். மகாபாரதம் அடுத்து வந்தது, அதற்கு பிந்தியது. ராமாயணம் நடந்தது திரேதா யுகத்திலே, மகாபாரதம் நடந்தது துவாபர யுகத்திலே. மகாபாரதத்துக்கு என்ன சிறப்பு? வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் எபிக் போயம். 125,000 ஸ்லோகங்கள், 125,000 வேர்சஸ். இதுதான் உலகத்திலேயே மிக நீண்ட கவிதை. இதுக்கு அடுத்தபடியா உலகத்திலேயே மிக நீண்ட கவிதை யாருக்காவது தெரியுமா? அதுதான் நீண்ட கவிதை. பாரடைஸ் லாஸ்ட், மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட். அதுதான் வந்து 2வது மிக நீளமான கவிதை. அதனால நம்மளுக்கு வந்து ஒரு இந்திய நாட்டுக்கு ஒரு பெருமை நாம் செய்த இந்த காவியம். இதுல ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. 1,25,000 ஸ்லோகங்கள் அப்படியே இன்னைய வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா, நம்ம செஞ்ச புண்ணியம். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கிறதுல. அது அந்த காலத்திலேருந்து நம்ம வந்து 12ஆம் நூற்றாண்டிலேருந்து இஸ்லாமியர்களுடைய ஆட்சி முறைப்படி இருந்தும், கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம், 17ஆம் நூற்றாண்டு 250 வருஷம் கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் ஆட்சி முறையில் இருந்தும், இவ்வளவு நாள் வந்து வேற்று மக்களுடைய ஆட்சி முறைக்கு கீழ் இருந்தும், இவ்வளவு நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் இருக்குன்னா, அது பெரியவங்க நம்ம செய்த புண்ணியம். பெரியவர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்கள் இது. இதை பாதுகாக்க வேண்டியதும், மேலும் இதனை படித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. இத பத்தி சொல்றப்ப சொல்லுவாங்க, மகாபாரதம்ங்கிறது வந்து பார்க்கடலை தேவர்கள் மந்திர மலையை வைத்து கடைந்ததை போல. இங்கே பார்க்கடல் என்பது உபனிஷத்துக்கள். தேவர்கள் என்ற இடத்திலே நாம் வைத்து பார்க்க வேண்டியது கிருஷ்ண துவைபாயன வாசல். அங்கே மந்திர மலையை வைத்து தேவர்கள் கடைந்தார்கள். இங்க வந்து என்னன்னா, அவர் வந்து தன்னுடைய புத்தியை மந்திர மலையாக வைத்து, உபனிஷத்துகளை பார்க்கடலாக வைத்து அவர் எடுத்து கொடுத்த அமுதம் மகாபாரதம். இந்த மகாபாரதத்துல வந்து நிறைய படிப்பினை இருக்கு. அதாவது நம்ம நிறைய நேரம் வந்து சில நேரம் இந்து தர்மத்தை பத்தி யோசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுன்னா, மற்ற எல்லா மதங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்கும். இப்ப கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள் இருக்கும், இஸ்லாமியர்களுக்கு குரான், சீக்கியர்களுக்கு கிரந்த் சாஹிப், இப்படி ஒன்னொன்னுக்கும் ஒண்ணு இருக்கும். அதை அவர்கள் படித்தே ஆக வேண்டும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி வாரமா போய் கேட்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை வந்து நம்ம இந்து தர்மத்துல கிடையாது. இது ஒரு வகையில் அனுகூலமும் இருக்கு, அதாவது ரொம்ப பிரிஸ்கிரிப்டிவா இல்லாதது ஒரு அனுகூலம். ஏனென்றால் காலத்துக்கு ஏற்ற கொஞ்சம் மாற்றங்களையும் நாம் வந்து ரொம்ப பழையதை வந்து பிடிச்சிக்காம வந்து அடுத்தது நமக்கு போகலாம். இதோட பிரதிகூலம் என்னன்னா, இதோட தத்துவமே தெரியாம வந்து நிறைய பேர் வந்து அடுத்தடுத்தது போயிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்துவா இருக்கீங்க, ஆமாங்க, என்ன பண்றீங்க, கோயிலுக்கு போறான், கும்பிடுறான், வரான். அதுக்கு மேல வந்து what does it mean to be a Hindu, what is your actual philosophy அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் ஆழமா வந்து, அதாவது இந்த பாரதத்துல பாத்தீங்கன்னா கதை வடிவில் நிறைய வந்தாலும் நிறைய உபதேசங்களும் இருக்கும். ஆனால் அந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தா அவனுக்கு தெரியும், அதையே கொஞ்சம் வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அதை தான் வந்து இந்த அடுத்த 1.5 மணி நேரத்துல பார்க்க போறோம் இந்த தலைப்புல. பாரதத்தை பொறுத்தவரை 18 பர்வங்கள். இந்த 18க்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. 18 நாள் போர், கீதையுடைய அத்தியாயங்கள் 18. மூணுமே நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான 3 நிகழ்வுகள் வந்து 18 வரும். இதுல சில பண்டிதர்கள் வந்து பாரதத்தை வந்து 4ஆ பிரிப்பாங்க. அதாவது அந்த ஒரு தீமேட்டிக் டிவிஷன், அந்த பர்வங்களுடைய விஷயத்தை கருதி 4ஆக பிரிப்பார்கள். முதல் 5 பர்வங்கள் ஆத்திய பஞ்சகம். பஞ்சகம் என்றால் 5. ஆதி, சபா பர்வம், வன பர்வம், விராட பர்வம், உத்தியோக பர்வம். இது வந்து ஆத்திய பர்வம். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து யுத்த பஞ்சகம்.
பீஷ்ம, துரோண, கர்ண, சல்ய, சௌப்திக பர்வங்கள். இது எல்லாமே வந்து யுத்த பஞ்சக பர்வங்கள். அதுக்கு அடுத்தது வர்றது வந்து சாந்தி திரேயம். திரேயம் என்றால் 3. இந்த பர்வங்கள் என்னவென்றால் ஸ்திரீ பர்வம், சாந்தி பர்வம், அனுசாசன பர்வம். இது 3 சாந்தி திரேயம் அதுல வரும். கடைசியா வர்றது வந்து அந்திய பஞ்சகம். அதாவது அந்திம என்றால் கடைசி அந்திய பஞ்சகம் வந்து 5. அஸ்வமேதிக பர்வம், ஆசிரம வாசிக பர்வம், மௌசல பர்வம், மகா பிரஸ்தானிக பர்வம், ஸ்வர்காரோகண பர்வம். இந்த உரைக்கு நான் வந்து ஏன் வந்து முடிவிலிருந்து ஆரம்பம் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸ்டீஃபன் கோவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பார், 7 Habits of Highly Effective People அப்படின்னு. அதை எப்படி நீங்க யாராவது படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். அதுல வந்து ஒரு சாப்டர் ஒன்று உண்டு, பிகின் வித் த எண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னா, கிறிஸ்தவ ஈமக்கிரிய முறைப்படி அந்த ஃபியூனரல்னு சொல்றோம்ல, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவர்களுடைய முறைப்படி அந்த சர்ச்சுக்கு வந்து அந்த பாடி எடுத்துட்டு வந்து அங்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, people will talk about them. அவர்களுடைய நண்பர்கள், அவர் வாழ்க்கையிலே சந்தித்த முக்கியமான மனிதர்கள், குடும்பத்தினர், அலுவலர்கள், நண்பர்கள், இவர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. அவர் கூட இப்படி இருந்தார், அவர் இந்த மாதிரி இருந்தார், இவ்வளவு நல்லவராக இருந்தார் அப்படின்னு வந்து ஒரு அவரோட அந்த லைஃப் ஹிஸ்டரியோட ஒரு சினாப்சிஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்றது, recapitulating his life and saying what he actually meant and did in his life. இதுதான் வந்து அவர் பிகினிங். இந்த அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இறக்கும் பொழுது உன்னை பற்றி உனக்கு தெரிந்தவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள், உன் வாழ்நாளை எப்படி நினைவு கூறுகிறார்கள் என்று வைத்து அதன்படி நீ வாழ வேண்டும். அதுதான் பிகினிங் வித் எண்ட், பிகின் வித் எண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து அதே தான் பண்ண போறாங்க. இட் இஸ் பிகினிங் வித் எண்ட். ஸோ இந்த முதல்ல இருக்க பருவத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியா இருக்க 5 பருவம், அந்திய பருவங்கள் 5ஐயும் பார்க்க போறோம். அதாவது 1.5 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆனா இது எல்லாமே ரொம்ப சின்ன பருவம். மகாபாரதத்துல வந்து இருக்கிறதுலே பெரிய பருவம் எதுன்னா சாந்தி பருவம். பீஷ்மர் யுதிஷ்டரனுக்கு கொடுக்கிற அறிவுரைகள் சாந்தி பருவம், அனுசாசன பருவம் 2த்துலயுமே வரும். மகாபாரதத்திலே மிக நீளமான பருவம் சாந்தி பருவம். இந்த 5 பருவங்கள், இந்த கடைசி 5 பருவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன பருவம். ஆனா இதுல வந்து நிறைய அழகான கதைகள் இருக்கும். அதுல ஒன்னொன்னுலயும் வந்து எல்லா பருவங்களையும் ஒரு தத்துவம் வரும். இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து அஸ்வமேதிக பருவம். இந்த அஸ்வமேதிக பருவத்துல என்னன்னா, யுத்தம் முடிந்து, அதாவது அந்த யுத்தம் வந்து ரொம்ப கோரமான ஒரு யுத்தம், பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு பிரிக் விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோமர்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சுதான். அதாவது என்னன்னா, பிர்ரஸ் அப்படிங்கிற ஒரு மன்னனை எதிர்த்து அந்த வெற்றி வந்து ஏன் அதை பிரிக் விக்டரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இழந்து பெறுகின்ற வெற்றியை ஆங்கிலத்திலே பிரிக் விக்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தான் பாண்டவர்களுக்கு கிடைச்சது. கடைசி நாள் 18வது நாள் சல்லிய பருவத்துல யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? ஆனா வியாசருக்கு வந்து மனசு பொறுக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது அதர்மங்களை செய்து 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 பெற்ற வெற்றி. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அஸ்வத்தாமனை வச்சு தூங்குறப்ப வந்து பாண்டவ சைன்யமே அழிந்து விட்டது. திரௌபதியுடைய அனைத்து மகன்களுமே மறித்து விட்டார்கள். 5 மகன்களையும் மறித்து கடைசியாக எஞ்சி நிற்பது இந்த பஞ்ச பாண்டவர்கள் மட்டும். அபிமன்யுடைய பிள்ளை பரீட்சித்தை வந்து கிருஷ்ணர் ரட்சித்து காப்பாற்றி விட்டார். இதோட வந்து அந்த சௌத்விக பருவம் முடியும். இப்ப அஸ்வமேதிக பருவத்துல யுதிஷ்டிரன் வந்து எல்லா வெற்றியையும் பெற்று அதை ராஜசூய யாகம் பண்ணணும்னு சொல்லி அர்ஜுனன் மற்ற எல்லாரையும் அனுப்பி மற்ற தேசங்களை எல்லாம் அடக்கிவிட்டு தானே ராஜாதி ராஜாவாக அஸ்வமேத யாகம் செய்கிறான். இப்ப இந்த அஸ்வமேத யாகத்துல வந்து இந்த பருவத்துல வந்து ஒரு 2 கதை வருது. அதை முதல்ல பார்க்கணும். முதல் கதை என்னன்னா, பொன்னாலான கீரி, கோல்டன் மங்கூஸ். இந்த கதையை நீங்க படிச்சிருக்கீங்களா?
ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த யாகம் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, யாகம் ரொம்ப விமர்சையா நடக்கும். எல்லா அரசர்களும் வந்து, அமைச்சர்களும் வந்து, எல்லா பிராமணர்களுக்கும் தானம் கொடுத்து, நிதியம் கொடுத்து, பசுக்களை தானம் கொடுத்து, ரொம்ப ஏகபோக விமர்சையா நடக்கும். அப்ப வந்து என்னாச்சுன்னா, ஒரு கீரிப்புள்ள வந்துச்சு. அந்த யாகசாலைகள்ல வந்து கீரிப்புள்ள மங்கூஸ் வந்துட்டு, அது வந்து இந்த யாகசாலையில வந்து சுத்தி வந்து அரிசி இருந்துச்சு. அவங்க அந்த இதுக்கு போட்ட அரிசி, ஹோமத்துக்கு போட்ட அரிசி இருந்து, அந்த கீரிப்புள்ள வந்து உருளும். இப்படி உருண்டுட்டு தண்ணியே பார்த்துக்கணும், அப்படி உருண்டுட்டு தண்ணியே பார்த்துக்கணும். பார்க்குற எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னதான் இங்க பண்ணதுன்னு. அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு சைடு உடம்பு முழுக்க வந்து பொன்னால ஆயிருக்கும், கோல்டன், கம்ப்ளீட்லி கோல்டன். இது என்ன, இது அதிசயமா இருக்கு, இப்படி ஒரு கீரிப்புள்ளியா அப்படின்னு பார்ப்பாங்க. அது வேற பேசும். அது சொல்லுவோம் திடீர்னு, யுதிஷ்டனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, யுதிஷ்டா இது என்ன யாகம் இது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ பண்றதெல்லாம் வந்து ஒரு யாகம், இதுக்கு வந்து ஒரு பெரிய இவ்வளவு பேர் வந்து இது ஆஹா ஓகம்னு சொல்றாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்பதான் யுதிஷ்டர் கேட்பாரு, எதனால் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்பாரு. அப்போ ஒரு அழகான ஒரு கதையை சொல்லும். குருக்ஷேத்திரத்துல ஒரு பிராமணர் இருப்பார். அவர் வந்து உஞ்ச விருத்தம் செஞ்சு பழைக்கிற பிராமணர். அதாவது வீடு தூரம் போய் பிக்ஷை கேட்டு, அந்த பிக்ஷையே அவர்களுக்கு உணவு. அதுவும் இந்த மாதிரி பிராமணர்களுக்கு என்னன்னா, நீங்க அன்னைக்கு வாங்குற உணவை அன்னையோட முடிச்சிடணும். அடுத்த நாள் திரும்பி போய் நீங்க வந்து பிக்ஷை கேட்டுதான் வந்து அன்னைக்கான இதை பார்க்கணும். அதுவும் அது வந்து ரொம்ப ஒரு பஞ்ச காலம். ரொம்ப நாள் மழையே இல்லாம, விளைச்சல் இல்லாம, ஊரே வந்து ரொம்ப வாடி போயிருக்க நேரத்துல இவரு போய் வந்து பிச்சை கேட்டு அதை எடுத்துதான் அவருடைய மனைவி, அந்த ஒரே வீட்டுல இருக்க இவர் ஏழை, அவருடைய மனைவி, மகன், மருமகள் எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. இவர் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஒரு பிடி மாவை வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வந்தார். வந்தவருக்கு வந்து பார்த்தா அவர் வீட்டுக்கு இன்னொரு அந்தனர் ஒருத்தர் வந்தார், ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. நம்முடைய வழக்கப்படி நம்ம வந்து அதித்தி தேவோ பவ அப்படின்னு, வருகிற விருந்தாளிகள் நமக்கு தெய்வம் மாதிரி. வந்து பசிக்குதுன்னு சொன்னவருக்கு வந்து இவரால் வந்து அவரை வெளியில அனுப்ப முடியாது. அது அவருடைய தர்மம். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, தனக்கு இருந்த அந்த அஞ்சு பேருக்குமா பிரிச்சு வச்சிருந்தல தான் பங்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த முனிவர் சாப்பிட்டு என்ன பெரிய யாகம். அதோட தத்துவமே என்னன்னா, 1000 கொடுக்கிறவன் 100, 1000 கொடுக்கக்கூடியவன் 100 கொடுப்பதை காட்டிலும், 100 கொடுக்கக்கூடியவன் 10 கொடுப்பதை காட்டிலும், தன்னிடம் இருப்பதையே கொடுப்பவன், அதாவது 1 ரூபாய் வச்சிருந்தா அதை கூட கொடுக்கறது, அது வந்து பெரிய விஷயம். நீங்க 1000 ரூபாய் வச்சு 100 ரூபாய் கொடுக்கறதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது. 10 ரூபா இருக்கவங்க 1 ரூபாய் கொடுக்கறது தான் பெரிய விஷயம். அதுவும் மனசார கொடுக்கணும். அதுதான் முதல் கதை. இந்த அஸ்வமேதிக பருவத்தில் எனக்கு அந்த படிச்சப்ப வந்து, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு ஈகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியம், அதாவது நம்மளுடைய தர்மத்துக்கு வரியார்கள் வந்து இருக்கும் பொழுது, வேண்டியவர்கள் வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்து உதவுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்ற கதை. இந்த அஸ்வமேதிக பருவத்துல இன்னொரு கதை, அதுவும் வந்து ரொம்ப நல்ல கதை. என்னன்னா, உத்தன்கர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய தவசியர். ஆனா பாலைவனத்துல தான் இருப்பார். ஒரு தடவை பாலைவனத்துல சுத்திட்டு இருக்கப்ப கிருஷ்ணர் வந்து யாகத்தை முடிச்சுட்டு திரும்பி போறார் மதுராவுக்கு. அப்ப பாலைவனத்துல இவரை பாக்குறாரு. உத்தங்கர் கேட்டாரு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அவர் வந்து இன்னும் நாட்டு நடப்பெல்லாம் தெரியாம இருக்காரு. அவர் கேட்டாரு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, கிருஷ்ணர் சொன்னாரு இந்த மாதிரி. அவர் சொன்னார், துரியோதனாதியர், பாண்டவர்கள் எல்லாரும் சேமமா அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்து இன்னும் அந்த போர் எதுவுமே தெரியல. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த மாதிரி போர் நடந்துச்சு, நான் எவ்வளவோ சமாதானம் பண்ண பார்த்தேன், ஒன்றும் நடக்கல, துரியோதனாதியர்கள் 100 பேரும் இறந்துட்டாங்க, இப்போ யுதிஷ்டன் ராஜாவா இருக்காங்கன்னா இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கிருஷ்ணா, நீ இருக்கப்ப இப்படி நடக்கலாமா? உன்னால முடியாதுங்கிறதே கிடையாது. இந்த போரையும் குலநாசத்தையும் நீ தவிர்த்திருக்க முடியும், ஆனா நீ செய்யல, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன்னு சொன்னேன். அப்ப கிருஷ்ணர் சொன்னார், மனிதர்களுடைய சாபம் எனக்கு என்ன எதுவும் பண்ணாதுன்னு உங்களுக்கு தெரியும் உத்தங்கரே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு. உத்தங்கர் சொன்னாரு, அப்பா கிருஷ்ணா, நான் வந்து இங்க பாலைவனத்திலேயே சுத்திட்டு இருக்கேன், எனக்கு நீ வரம் கொடுக்கணும்னு நினைச்சினா, நான் எப்ப சுத்திட்டு எப்ப தண்ணி இல்லாம எனக்கு தாகமா இருக்கோ அப்ப எல்லாம் எனக்கு தண்ணி கிடைக்கணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் போயிட்டார். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, இவர் சுத்திட்டு இருக்கப்ப தாகம், தாகம், உயிர் போற அளவுக்கு தாகம் இருந்துச்சு. அப்போ பார்த்தா ஒரு புதையன் வந்தான். அதாவது ஆடை இல்லாமல் துர்நாற்றம் வீசிக்கொண்டு, மாமிச துண்டுகளை சுமந்து கொண்டு,
தோல் பையில வந்து தண்ணி தழும்புது. இவருக்கு எப்படி இருக்கும்? இவருக்கோ தாகம் வந்து உயிர் போகுது. அந்த நேரத்துல வந்து இப்படி வந்தோன்னே அவனுக்கு புலையன் வந்து இவரை கூப்பிட்டு சொன்னா, யோ முனிவரே, நீ தான் இவ்வளவு தாகமா இருக்கே, தண்ணியை எடுத்துக்கொண்டு காட்டினான். தோல் பைய கொடுத்தான். அவருக்கு அப்படியே வந்து என்ன சொல்றது, இவரோட இதுக்கு வந்து அந்த ஒரு அந்த புலையன்ட்டேருந்து வாங்கணுமா, அந்த தோல் பையிலேருந்து பிடிக்கணுமான்னு இவருக்கு வந்து ரொம்ப அசூயை. அவர் நினைச்சுக்கிட்டார், கிருஷ்ணா இது என்ன சோதனை இது, நான் உன்னை தண்ணி கேட்டேன், நீ என்னை இப்படி சோதிக்கிறியப்பா அப்படின்ட்டு வாங்க மறுத்துட்டார். அப்பதான் அந்த புலையன் மறைந்து கிருஷ்ணர் தோன்றினார். கிருஷ்ணர் வந்து சொன்னாரு, யோ புத்தங்கரே, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், எல்லா ஜீவராசிகளிலுமே நான் இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளிலும் என்னிடமே வந்து அடைகிறது. இந்திரனுக்கும் எனக்கும் ஒரு சம்பாஷணம் நடந்துச்சு. என்னன்னா, உத்தங்கரோட பக்தியை பார்த்து கிருஷ்ணர் சொன்னாரு இந்திரன்ட்ட, இவருக்கு அமிர்தம் கொடுக்கணும்னு. இந்திரன் சும்மாலாம் அமிர்தத்தை கொடுக்க முடியாது, அதற்கு அவர் தகுதியானவரா என்று நான் பார்த்து கொடுக்க வேண்டும். சரி, அப்ப என்ன பரீட்சை வைக்க போறீங்கன்னா, அவன் சொன்னா, நான் இந்த மாதிரி ஒரு புலையர் வேஷத்துல போவேன், தண்ணி மாதிரி அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போவேன், அதை அவர் அசூயை இல்லாமல் ஒரு நல்ல புத்தியோடு சமதர்சனத்தோடு என்னை பார்த்து அவர் அந்த தண்ணியை கொடுத்தால் அவருக்கு அமிர்தம் கிடைக்கும். நான் உன்னை பத்தி எவ்வளவு சொல்லியிருந்தேன், இப்படி பண்ணிட்டே உட்காந்து அப்படின்னு. அதாவது என்னன்னா, படித்தவனுக்கு சமதரிசனம் வேண்டும். இதுதான் இந்த கதை. அதாவது இந்த கீதையில சொல்றாருல, வித்யாதனே சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனீச்சைவ ஸ்வாபகேச்ச பண்டிதா சமதர்சனகா. பட்டத்து யானையோ நாயோ பண்டிதனோ அந்த நாயையே தின்னும் புலையனோ எல்லாரையுமே ஒரு பண்டிதன் சமதரிசனமாக பார்க்க வேண்டும். அதுதான் இந்த கதையோட சாராம்சம். இது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ராமனுக்கு உரிய குணம் வந்து சௌலபிய விசேஷம், எல்லாரிடமும் ஒரே தன்மையாக பழகுவது. அதனாலதான் கம்பன் சொல்றப்ப வந்து அவரை மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னு சொல்லுவார். ஏன் மழை வண்ணத்து அண்ணலேன்னு சொல்லணும்? மழை மேகம், மேடு, பள்ளம், குறிஞ்சி நிலம், பாலை இதெல்லாம் பார்க்க எல்லாவற்றுக்குமே பொழியும். இறைவனுடைய அருள் அப்படிப்பட்டது. இன்னாருக்கு கொடுக்க வேண்டும், இவருக்கு கொடுக்க கூடாதுங்கிற வித்தியாசம் கிடையாது இறைவனுக்கு. அந்த இறைவனுடைய அருள் எல்லோரையும் சென்று அடையும். அதனால்தான் ராமனுக்கு வந்து மழை வண்ணத்து அண்ணலே அப்படின்னு கம்பர் சொல்றார். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து, ஆனா நீங்க சொல்லலாம் அப்படின்னா, அவர் வந்து ஆனா எல்லாத்தையும் பழகினாரு. ஆனா அவர் எல்லாரோட குழுவோட தலைவர் தவிர பழகினார். குகன் வேட்டூர் இனத்து தலைவர், சுக்ரீவன் குரங்கு இனத்து தலைவன், விபீஷ்ணன் அரக்கர் குலத்து அரச இனத்திலே பிறந்தவன், எல்லாத்தையும் பழகிறார். ஆனா அவர் கொஞ்சம் மேலதான் பார்த்து பழகிறார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு தான் வந்து கிருஷ்ணர் அடுத்த அவதாரத்துல வந்து இன்னார் இனியார் என்று பாராமல் எல்லோரையும் அரவணைத்து பழகி இறைவனுடைய அருளை எல்லோரிடமும் பகிர்ந்தவர் கிருஷ்ணர். அது அவருடைய பெருமை. இது அஸ்வமேதிக பர்வம். இதுக்கு அடுத்தது வர்றது வந்து ஆசிரம வாசிக்க பர்வம். அதாவது ஆசிரம வாசிக்க பர்வம்னா ஒரு அழகான விஷயம். நம்ம அந்த பண்டைய கலாச்சாரத்துல வந்து 5ஆக வாழ்க்கையை பிரிக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். முதல்ல பால்யம், கவலை இல்லாமல் அந்த ஒரு பிறந்ததிலிருந்து 8 முதல் 10 வயது வரை இருப்பது பால்யம். அதுக்கு அடுத்தது வந்து தான் பின்னாளிலே இல்லறத்தை காக்க வேண்டிய என்னென்ன சம்பாதனைக்கான விஷயங்களை அறிந்து கொண்டு சமூகத்துக்கான பங்களிப்பை கொடுக்க வேண்டி கலைகளை கற்றுக்கொள்ளும் காலம் பிரம்மச்சரியம். அப்ப வந்து வேற எதுலயும் மனசுல நாட்டம் இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து இந்த குருகுலத்துக்கு போறது கத்துக்கிறது எல்லாம் பிரம்மச்சரியம். அதுக்கு அடுத்தது திருமணம். அதாவது ஒரு 20 ஒரு 25 அந்த மாதிரி வயசுல இருந்து இல்ல எந்த வயசுல இருந்தாலும் அந்த பிரம்மச்சரியம் முடிஞ்சு அடுத்தது வந்து கிரகஸ்தம். இது வந்து இல்லற வாழ்க்கை, அலுவல் வேலை, குழந்தைகள், குழந்தை படிப்பு, இந்த மாதிரி குடும்பத்தை பற்றிய அத்தனை கவலையும் அந்த சமாளிப்பும் இருக்கிறது வந்து கிரகஸ்தம். அந்த கிரகஸ்தத்தை முடிச்சுட்டா பிள்ளைங்க வந்து கல்யாணம் ஆகி இல்லை படிச்சு வீட்டை விட்டு போயிட்டா இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த நிலை வந்து வானப்பிரஸ்தம். சரி, பண்ண வேண்டிய கடமையெல்லாம் பண்ணியாச்சு, இனிமே வந்து சிவாராமான்னு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து வானப்பிரஸ்தம். இது வந்து அழகா எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க. ஒரு நிலையில வந்து அடுத்தடுத்து இது வந்து நம்ம நவுந்துகிட்டே இருக்கணும். அந்த நிலையில வந்து போய் எல்லாத்தையும் பழையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்க பெரிய இது என்னன்னா, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் திருமணம் ஆகி போனாலும் இன்னும் பிள்ளைகள் தான் இன்னும் வந்து எல்லாத்தையும் அவங்க இதுலயும் மூப்பன் வச்சு இதை சொல்லி அதை சொல்லி அப்புறம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து இதை வீட்டு வாசப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதாவது அந்தந்த இது பிள்ளைங்க படிச்சுட்டாங்களா, வளர்ந்துட்டாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, சரி அவங்க வாழ்க்கை விட்டு போயிடும். அதை நம்மளால வந்து அந்த அந்த ஒரு பொசசிவ்னஸை விட முடியல. இதுதான்
அந்த வாழ்க்கை நிலை அந்த பழைய இதுபடி போனா வந்து இவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க தெரியும். அது கடைசி இது வந்து சன்னியாசம். அந்த வானப்பிரசத்துக்கு அடுத்தது போறது சன்னியாசம். இப்ப வந்து என்னன்னா திருதராஷ்டிரன் காந்தாரி 2 பேருமே வந்து பாண்டவர்களோட இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னா பீமனுக்கு வந்து இன்னும் அந்த பழைய இதெல்லாம் போக மாட்டேங்குது, அந்த வன்மம் போக மாட்டேங்குது. அதனால திருதராஷ்டிரன் வந்து ஏதாவது ஒரு வகையில குத்திட்டு நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவர் பார்த்தாரு, அவர் ஒரு நாள் இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்ம கிளம்ப வேண்டியதுதான், நம்மளோட அந்திம காலம் வந்துருச்சுன்னு சொல்லி திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி 3 பேர், குந்தி, விதுரர் 3 பேருமே வந்து வனத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி யுதிஷ்டிரன்ட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி திருதராஷ்டிரன் வந்து மக்கள் கிட்ட வந்து அனுமதி கேட்கிறான். நான் வந்து காட்டுக்கு போறேன்னு சொல்லி அனுமதி கேட்டு அந்த மக்கள்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி என் புதல்வன் துரியோதனன் செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த குலநாசத்துக்கு அந்த துரியோதனனுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னான். அப்ப மக்கள்ல வந்து அவங்க எல்லாம் கூடி ஒரு பிராமணரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக தங்கள் எண்ணத்தை சொன்னார்கள். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான எண்ணம். என்னன்னா இதுல வந்து வியாசர் வந்து துரியோதனனோட பெருமையை பேசுறாரு. துரியோதனனுக்கு பாண்டவர்களிடத்தை வன்மம் இருந்தது, அதனாலதான் எல்லாமே வந்தது. திரௌபதியை அவமானம் செஞ்சது, ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, போருக்கு போனது எல்லாமே வந்துச்சு. ஆனா அவன் ஒரு நல்ல அரசனாக இருந்தான். அந்த 13 வருடம் அவன் ஆண்ட பொழுது அந்த பிராமணர் சொன்னார், ராஜனே நீ கவலைப்பட வேண்டாம், துரியோதன ராஜா இருந்த பொழுது நாங்கள் சேமமாக இருந்தோம், யாகங்கள் நடைபெற்றன, தானங்கள் கொடுக்கப்பட்டன, மக்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் அவன் செய்தான், மக்களுக்கு பிரியமான எதிர்த்த எதையுமே அவன் செய்ததில்லை, அவன் ஒரு நல்ல அரசனாக இருந்தான். இதுல என்ன படிப்பினைன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அவங்ககிட்டயும் ஏதாவது நல்ல குணம் இருக்கும், அதையும் பாராட்ட கத்துக்கணும். வியாசர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு நடுநிலையான ஒருத்தர், இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. துரியோதனனுக்கு வந்து அவனுக்குன்னு கெட்ட குணம் இருந்துச்சு, ஆனா அவனையும் பாராட்டி பேசி ஒரு இதை வந்து மக்கள் மூலமாக வியாசர் சொல்கிறார். இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம், இந்த யுத்தகான அந்த கடைசி இதுல வந்து என்ன, துரியோதனன் வந்து கண்ணனை நிந்திக்க, அதர்மத்துக்கு நிந்திக்க தேவர்கள் கூமாறி புழிவதாக வியாசர் காட்டியிருப்பார். கவிஞனுக்கு நடுவு நிலைமையும் வேணும். அதான் இதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட படிப்பினை வந்து எவ்வளவு தீயவர்களாக இருந்தாலும் அவர்களிடையும் சில நல்ல விஷயம் இருக்கும், அதை பார்க்க கற்றுக்கொண்டால் அவர்களை சமாளிப்பது சுலபம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம போறது வந்து மௌசல பர்வம். மௌசலம் அப்படிங்கிற இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, முசலம் என்றால் இரும்பு தூண் அப்படின்னு பேர், அதாவது இரும்பு உலக்கைன்னு பேர். பாண்டவர்கள் ஆட்சி செய்து இப்ப 36 வருஷம் ஓடிடுச்சு. 36 வருஷம் ஓடினதுக்கு அப்புறம் காந்தாரி வந்து ஒரு சாபம் கொடுத்திருப்பாப்ல கிருஷ்ணருக்கு, உன்னாலதான் எல்லா குலநாசமும் வந்தது, இன்றிலிருந்து 36வது வருடம் உன்னுடைய விஷ்ணு குலம் யாதவ குலம் அழியும் அப்படின்னு காந்தாரி சாபம் கொடுத்திருப்பாப்ல. இப்ப 36 வருஷம் வந்தோன்னா நிறைய அபசகுனங்கள் தோன்ற ஆரம்பிச்சது கிருஷ்ணருடைய அந்த யாதவ குலத்து ராஜ்யத்துல. கிருஷ்ணர் சொன்னார், இதெல்லாம் வருது, இது நம்முடைய குலத்துக்கு நாசம் விளைவிக்கும் ஒரு ஆண்டு, இனி யாரும் மது அருந்தக்கூடாது. ஏன்னா இன்னைக்குமே அந்த காலத்துல இன்னைய காலம் வரைக்கும் குடியை கெடுக்கும், யாராவது குடிப்பாங்க, சண்டையை போடுவாங்க, சண்டை இன்னும் பெரிய சண்டையா போகும், இது வந்து பிரச்சனையா வரும் அப்படின்ட்டு. இப்ப வந்து என்னாச்சுன்னா, அதாவது விநாச காலை விபரீத புத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முனிவர்கள் விஸ்வாமித்திரர் மற்ற முனிவர்கள் எல்லாம் வந்து இவங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்தாங்க. யாதவ ராஜ்யத்துக்கு வந்தப்ப கிருஷ்ணனுக்கு ஒரு பையன் சாம்பன்னு அவன் பேரு, அவனை கூட்டிகிட்டு போய் மற்ற யாதவ குல இளைஞர்கள்லாம் என்னன்னா, அந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இந்த வெடலை பசங்கன்னு, அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவனுக்கு வந்து வயிற்றுல ஒரு உலக்கைய வச்சு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு புடவையும் கட்டி விட்டு இவனுக்கு எப்போ புள்ள பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்கறத யார்கிட்ட கேட்கணும்னு இருக்குல்ல, அதுவும் கேட்கிற கேள்வியும் இருக்குல்ல. அவர் வந்து முனிவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ரிஷிகளுக்கு வந்து தங்களுடைய ஞான திருஷ்டி மூலமாக இவன் ஆண், இவன் வயிற்றுல இருக்கிற இரும்பு வழக்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க, இவன் கட்டி இருக்கிற இரும்பு வழக்க இதை வச்சு எங்களை ஏமாத்துறிய, இந்த இரும்பு வழக்கையினால தான் அவங்க குல நாசமே வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எல்லாம் பயந்து போய் கிருஷ்ணர்கிட்ட வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணர் சொன்னாரு, சரி அந்த உலக்கையை எடுத்து பொடியாக்கி கடற்கரையில ஆத்தங்கரையில தூவிடுங்க அப்படின்னு. அவங்களும் உடனே எடுத்துட்டு போய் பொடியாக்கி தூவிட்டாங்க. ஆனா அதுல வந்து ஒரே ஒரு துண்டு மட்டும் பொடியாகாம போயிடும்.
அதை ஒரு வேடன் எடுத்து அதை பூர்த்திட்டு தன்னுடைய அம்பின் முனையில வச்சுக்குவான். இப்ப இது பின்னாடி வருவது. அடுத்தது என்னாச்சுன்னா, சரி இது எல்லாமே பிரச்சனையாக போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நகரமே அழிய போகுது, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டு சரி ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகணும்னு சொல்லி போறப்ப என்ன ஆகுதுன்னா, இரவு நேரம் ஆற்றங்கரை ஓரத்துல எல்லாரும் உல்லாசமா இருக்கப்ப சாத்தியகின்னு ஒருத்தன், அவங்களோட யாதவ வீரன் பாண்டவர்கள் பக்கமா போரிட்டான். அவன் வந்து இன்னொரு வீரன் வந்து கைவெட்டுப்பட்டிருக்கப்ப, பூரிசிரவஸ்னு ரொம்ப ஒரு தீரமான வீரன் கைவெட்டுப்பட்டிருக்கப்ப, கைவெட்டுப்பட்டு யோக நிஷ்டைக்கு வந்து அமர்ந்தப்ப இவன் போய் அவன் தலையை வெட்டிடுவான். இதை வந்து சொன்னாரு. இந்த இன்னொரு ஒருத்தர் வந்து அஸ்வத்தாமனோட வந்து 3 பேர் இருப்பாங்க. அந்த போய் கடைசியா பாண்டவர்கள் எல்லாரையும், அந்த பாண்டவாதிகள் எல்லாரையும் அழிச்சது வந்து அஸ்வத்தாமன், கிருபர், துரோணருடைய தங்கை கணவன் கிருபர், அப்புறம் கிருத்தவர்மன். இந்த கிருத்தவர்மனும் யாதவன், இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இவன் சொன்னா அவனை ஏன்னா யாராவது யோக நிஷ்டையில இருக்கிறவங்க வந்து இப்படி சத்திரிய தர்மத்தை மீறி தலையை வெட்டுவாங்க. அவன் சொன்னான், நான் நீ என்ன பெரிய யோக்கியம், அதாவது என்னன்னா ஏகலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பித்தல் தீதுண்டோ மண்ணும் இருக்கு அப்படின்னு திருக்குறள் சொல்றாங்க. அடுத்தவங்களை என்னைக்கோ சொல்றது ரொம்ப சுலபம். அவன் சொன்னான், நானாவது வந்து தூங்கிட்டு யோக நிஷ்டையில இருக்க ஒருத்தனை தான் வெட்டினேன், நீ தூங்கிட்டு இருக்க எத்தனையோ 1000 பேரை பண்ணியா, அப்ப அது என்ன இருக்கணும்னா 2 பேருக்கும் சண்டை, ஒருத்தனை கத்தி எடுப்பான், ஒருத்தன் தலையை வெட்டினான். இப்ப இது நடந்தோம்னா உடனே என்னாச்சு, எல்லாம் கை கலப்பாய் போச்சு. சில பேர் அவனுக்கு சாதகமா, சில பேர் இவருக்கு சாதகமா, சில பேர். இப்ப சாத்தியகி பாண்டவர்களுக்கு சார்பாக போரிட்டு அப்ப என்ன ஆகுனா, கிருஷ்ணருடைய மகன் பிரத்யுமனன் அவனும் மற்ற சில யாதவர்களும் சேர்ந்து கிருத்தவர்மன் கோஷ்டியை வந்து அவங்க வந்து இவங்க அடிச்சாங்க. எல்லாம் அடிச்சு கை கலப்பாய் என்னாச்சுன்னா பிரத்யுமனன் கொல்லப்பட்டான். கிருஷ்ணனுக்கு பார்த்தோன்னா தாங்கல. அவர் உடனே என்ன பண்ணாருன்னா, அந்த ஆத்தங்கரையில வரைஞ்ச ஒரு போற புல்ல புடுங்கினார். புல்ல புடுங்கினோன்னு என்னாச்சுன்னா புல்லு வந்து உலக்கையா மாறிடுச்சு. இதுதான் அந்த முனிவர்கள் கொடுத்த சாபம் இப்போ வருது. உலக்கையா மாறினோன்னா இவர் வந்து உலக்கைய வச்சு எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சு, எல்லாரும் ஆளுக்கு ஆளு போற புல்ல பிடிங்கி அடிக்க ஆரம்பிச்சோன்னா இது கிட்டத்தட்ட அங்கே இருந்த யாதவ குலத்து அனைத்து ஆண்களும் கொல்லப்பட்டார்கள். இதுதான் வந்து காந்தாரியோட சாபம் இங்க வருது. இந்த மௌசல பருவத்தோட தத்துவமே என்னன்னா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். கிருஷ்ணனாலே வந்து அப்ப சத்திரிய குல நாசம், அந்த பூபாரம் குறைக்கணும்னு சொல்றதுதான் கிருஷ்ண அவதாரத்தோட ஒரு பர்பஸ். இப்ப இங்க வந்ததுனால வந்து அந்த காந்தாரியோட சாபம் இங்க வருது. எல்லாருமே போயாச்சு. இப்ப கிருஷ்ணரும் அவருடைய வயதான தந்தை வசுதேவரும் இருந்தாங்க. அவருக்கு வந்து பெண்கள், குழந்தைகள் இவர்கள் தான். இவங்க எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தகவல் அனுப்பினார், இந்த மாதிரி வந்து இங்க இப்படி நடந்து போச்சு, இனி இங்க இருக்க பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும், நீ இவங்களை கூட்டிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு போ அப்படின்னு. சரி, நான் தூதுவனும் போயிட்டான். கிருஷ்ணர் என்ன பண்ணா, ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த பிரபாச நதி கரையில தீர்த்தத்துல வந்து அமர்ந்திருந்தார். அவர் எப்படின்னா ஒரு புதர் இருக்கு, அவர் கால் மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்கு. அந்த கால் செருப்பை பார்த்து அப்ப ஜரான்னு ஒரு வேடன், அவன் வந்து அந்த இதை பார்த்தோன்னா இது மானோட தலை மாதிரி இருக்கு, நம்ம மானை அடிப்போம்னு சொல்லி அந்த அந்த ஒரு துண்டு இருந்துச்சுல, இரும்பு துண்டு, நொறுங்காம இருந்த துண்டை எடுத்து அதை தான் அவன் வந்து வில்லுல கூட்டிட்டு வச்சிருந்தான். அவன் அந்த காலில் அடிச்சோன்னா கிருஷ்ணரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் அவன் வந்தப்ப கிருஷ்ணர் அவனுக்கு வந்து கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டானா, அவனுக்கும் இவர் மன்னிப்பு கொடுத்துட்டு இவருடைய உயிர் பிரிந்து இவர் ஜோதிமயமாக ஸ்வர்க்கத்துக்கு சென்று விட்டார் கிருஷ்ணர். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நேற்று வாலி வதம் பார்த்தோம். வாலிய முற்பிறவியில வந்து ராமன் வந்து மறைஞ்சு நின்னா கொண்டாரு. இப்ப கிருஷ்ணருடைய மரணம் ஒருவன் மறைந்து நின்று அடிப்பதனால வந்தது. அதுக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னா, இப்ப அர்ஜுனன் வந்தான். இங்க கொஞ்சம் தத்துவார்த்தமான இதை வந்து சிந்தனையை வந்து வியாசர் கொண்டு வர. அர்ஜுனன் வந்து எல்லா யாதவர்களையும் கூட்டிட்டு போகணும்னு போய் பாக்குறப்ப, யாதவர் கூட்டத்தோட பாக்குறப்ப திருடர்களுக்கெல்லாம் வந்து ஆஹா, இந்த கூட்டத்துல வந்து ஆண்களே இல்லை, பெண்களும் பொருட்களும் எல்லாமே இருக்கு, நம்மளுக்கு நல்ல நாளா போச்சுன்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டத்தை வந்து எல்லாம் வந்து அவங்க தாக்குறாங்க. அவன் யார், அர்ஜுனன் இருக்கப்ப எத்தனையோ பேர் பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லாரையும் எதிர்த்தவன் வந்து இன்னைக்கு வந்து திருடர்கிட்ட சொன்னா எல்லாம் என்ன உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன அதான் அந்த ரோட்ல போறப்ப என்ன வந்தாங்க, என்ன என் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படிம்போல அந்த மாதிரி அவன் சொன்னா, என்னப்பா எல்லாம் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா, எல்லாத்துக்குமே எவ்வளவுக்கு விருந்தாளியா போகணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்ட்டு காந்தி பத்தை எடுத்தான். எடுக்கிறதுக்கே தூக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. நானை எடுத்து கட்டுறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போட்ட அஸ்திரம் எல்லாம் வீணா போயிடுச்சு. வந்த திருடர்கள் நிறைய பெண்களையும் பொருள்களையும் கவர்ந்து கொண்டு போய்விட்டார்கள்.
அர்ஜுனனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அப்பதான் போய் வியாசர்கிட்ட கேட்டான், இது என்ன அதிசயம் இது, நான் எவ்வளவோ பேரை எதிர்த்திருக்கேன், இந்த திருடர்கள்லாம் வந்து ஒரு எம்மாத்திரம், என்னோட வில் வித்தைக்கு முன்னாடி இவங்க யாரு, இவங்க எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, என்னோட வித்தை என்ன ஆச்சுன்னு அவர் சொன்னார், எல்லாமே காலத்தின் பயன். ஒருவனுடைய பலம், செல்வம், அறிவு எல்லாமே காலத்தின் பயன். நீங்க வந்தது வந்து எல்லாமே ஒரு தெய்வ செயலுக்காக வந்திருக்கீர்கள், பூபாரத்தை குறைக்க வந்தவர்கள். கிருஷ்ணர், நீ எல்லாருமே வந்து அதெல்லாம் என்னன்னா எல்லாமே பிளேயர்ஸ் இன் ஆப். அதனால நீ வந்த காரியத்துடைய, நீ வந்ததற்கான காரியம் முடிந்து விட்டது, அதனால உனக்கு அதற்கான பலனும் முடிந்து விட்டது, உன் வித்தையும் உன்னை விட்டு விலகி விட்டது அப்படின்னு சொன்னார். இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில நினைச்சு பார்க்குறப்ப நம்ம வந்து, அதுவும் அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கர்வம் உண்டு, தான் தான் பெரிய வில்லாளி அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் வந்து என்னன்னா நான், எனது, என் திறமை, இது எல்லாமே வந்து ஒரு காலத்துல வந்து எல்லாருக்குமே வந்து மழுங்கி விடும். அந்த கர்வங்கிறதே கூடாது அப்படிங்கிறதை சித்தரிக்கிற ஒரு காட்சி இது. இந்த மௌசல பருவத்துக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து, இது என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பார்ட் மகாபாரதத்துல, மகா பிரஸ்தானி. இப்ப கிருஷ்ணர் இறந்தாச்சு. இந்த ஆசிரமவாசிக பருவத்துலதான் வந்து துரியோதனன், காந்தாரி, குந்தி 3 பேருமே ஒரு காட்டு தீயில வந்து காட்டு தீ பரவனப்ப அவங்க எல்லாமே வடக்கு இருந்து அந்த தீயோடு இறந்து விடுவார்கள். எல்லாருமே இருந்தாச்சு, இவங்க பார்த்தாங்க, இருக்க வரைக்கும் ஆண்டாச்சு, அனுபவிச்சாச்சு, இனிமே நம்ம வந்து நாட்டை வந்து கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. திருதராஷ்டிரனுக்கு ஒரு பையன், அதாவது எல்லா திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களும் இறக்கல. அவனுடைய பணிப்பெண்ணோட பையன் வந்து யுயுத்சுன்னு பேர். அந்த யுயுத்சு வந்து பாண்டவர்கள் சார்பா போருக்கே வரல. அந்த பையன்கிட்ட வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ வந்து பரீட்சித்து வந்து அரசாளும் வயது வரை நீ வந்து நீ வந்து கேர்டேக்கர் மாதிரி இருந்துக்கோ, நாங்க வந்து விட்டுட்டு our time has come, நாங்க வந்து ஒரு பிரயாணத்துக்கு போக போறோம். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, அது வந்து பிரஸ்தானிக பருவம். பிரஸ்தானிக என்றால் புறப்பாடு, ஒரு பெரிய ஒரு ஜேர்னிக்கான புறப்பாடு வந்து பிரஸ்தானிகம். நம்ம எல்லாருக்குமே வயோதிகம்னு ஒன்று வரும். அந்த நேரத்தில் வந்து ஒரு சிந்தனை வரணும், சரி இந்த இது வந்துருச்சு, இனிமை எப்படி இருக்கணும், இனிமை எதுல சிந்தை போகணும். அப்ப வந்து பற்றுகளை விற்று நாம் பரமனை அடையும் நேரம் அது. இந்த இதுல வந்து ரொம்ப அழகா வந்து வியாசர் காட்சியை இது பண்றாரு. அதாவது மகாபாரதம் வந்து, இது நான் ஏன் முடிவை சொல்றேன்னா, ஆரம்பிக்கிறப்ப வந்து சந்தனும், விசித்திர வீரியன், பீஷ்மர்னு அப்படி ஒரு சின்ன வட்டத்தில் ஆரம்பிக்கிறது, போக 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 பெருசாகி ஆயிரக்கணக்கான கேரக்டர்ஸ் அதுல. நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்குது, எப்படா வியாசர் கொண்டு போய் வந்து அப்படியே ஒரு அழகா ஒரு லாஜிக்கலா அமைக்கப்படுறாரு அப்படின்னு. அவர் அதுதான் சவுத் பருவத்துல வந்து எல்லாத்தையுமே ஏற்பட்டு கடைசியா மிஞ்சி இருக்கிறது பாண்டவர்கள் மட்டும்தான், அப்படியே எல்லாத்தையும் நேரம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நேர்கோடு மாதிரி கதை போயிட்டு இருக்கும். இங்க வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, மலையில ஏற ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வந்து ஊரை விட்டு மக்கள் கிட்ட சொல்லிட்டு ஹஸ்தினாபுரத்திலிருந்து அவர்கள் வந்து இமயமலைக்கு சென்றார்கள். அந்த ஹஸ்தினாபுரத்துக்கு இருந்து போற வழியில ஒரு நாய் வந்து சேர்ந்துச்சு அவங்க கூட. நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி நாய் வந்து அந்த காலத்திலே ரொம்ப ஒரு தாழ்ந்த ஒரு பிறவி. அதை வந்து யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. குறிப்பாக அரச குலத்துல அரண்மனைக்குள்ளோ அரசர்களோட நாய் என்பது வந்து பார்க்கவே முடியாது. நாய் வந்து அப்படியே வாலாட்டிட்டு உங்களுடைய வந்துச்சு. போனப்ப என்னாச்சுன்னா, இமயமலையில ஏறுறப்ப ரொம்ப கடினமான பாதை. அப்ப வந்து முதல்ல வந்து திரௌபதி தடுமாறி கீழே விழுந்து விட்டான். திரௌபதி கீழே விழுந்து இறந்து விட்டான். 5 பேர் ஏறிட்டு இருக்காங்க ஒத்தடி போற மாதிரி மலையில. அப்ப வந்து முதல்ல வந்து யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இதுதான் வந்து ஆர்டர் பண்ணி ஏறப்ப. கடைசியா திரௌபதி கேட்டான். பீமன் கேட்டான் யுதிஷ்டிரன்ட்ட, திரௌபதி வந்து இவ்வளவு நாள் நம்மளுக்காக வந்து மனைவியாக இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாங்க, எதனால வந்து திரௌபதி இறந்தாள்னா அவர் சொன்னாரு, 5 பேரை மணந்தாலும் அவளுக்கு அர்ஜுனன் மேல் மட்டும் ஒரு தனி ஈர்ப்பு இருந்தது, அப்படி எல்லோரையுமே சமமாக நடத்ததுனால் திரௌபதி விழுந்து இறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தர்மபுத்திரர் வந்து யாரையுமே பார்க்கல, அப்படியே வந்து திரும்பியே பார்க்க மாட்டார். அவர் அப்படியே நேரம் போயிட்டே இருக்காரு. அடுத்தது வந்து சகாதேவன் விழுந்தான்.
சகாதேவன் விழுந்தப்ப என்னாச்சுன்னா இவர் கேட்டாரு, பீமன் கேட்டாங்க, இவ்வளவு படிச்ச சகாதேவன் நீங்க வந்து நம்மளுடைய அன்பு சகோதரன் சகாதேவன் விழுந்தாங்கன்னா அப்பயே தர்மபுத்திரர் திரும்பி பார்த்தார். அவர் சொன்னாரு, ஏன் விழுந்தான்னு கேட்டான். அவனுக்கு தான் பெரும் பண்டிதன் என்ற கர்வம் இருந்தது. பண்டிதனுக்கு கர்வம் இருக்கக்கூடாது, படிப்பை பற்றி ஆணவம் இருக்கக்கூடாது, அது இருந்தது, அதனால் விழுந்தாங்க. சரி, அடுத்தது போறப்ப யார் இருக்கா? அடுத்தது நகுலன் விழுந்தான். நகுலன் விழுந்தோன்னு என்ன சொன்னார்னா, ஏன் நகுலன் விழுந்தான்னு கேட்டாலும் அவர் சொன்னாரு, அவனுக்கு எப்பவுமே தன்னுடைய அழகிலே கர்வம் கொண்டவன் நகுலன், அந்த கர்வத்தினால் அவன் அழிந்தான். அதுக்கு அடுத்தது வந்து அர்ஜுனன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அர்ஜுனன் தடுமாறி கீழே வந்தான். இதுக்கு நடுவில் வந்து என்னன்னா, இவங்க அந்த மலையை ஏறதுக்கு முன்னாடி அக்னி பகவான் வந்து காண்டிபத்தை வாங்கிட்டு வர அர்ஜுன் தெரிந்து, சரி இட்டம் லீஸ்டம் முடிஞ்சு போச்சு, காண்டிபத்தை கூட வாங்கிட்டு வர்றது. அதனால இப்ப அர்ஜுனன் கீழே வந்தானே இவர் கேட்பாரு, ஏன்னு ஒரு நல்ல காரணம் சொல்லுவார் தர்மபுத்திரன். இவன் வாய் பேச்சுல வந்து ஓவரா பேசிட்டான். அதாவது என்னன்னா, தான் ஒருவனே நின்று கௌரவர்கள் அனைவரையுமே அழிப்பேன் என்று சொல்லி சொன்ன செயலை செய்யாதவன் அர்ஜுனன். தன்னுடைய வித்தையிலே கர்வமாக இருந்தான். ஆனால் அவன் சொன்ன செயலை, அவன் சொன்ன விஷயத்தை அவன் செய்யவில்லை, அதனால் அவன் அழிந்தான் அப்படின்னு சொல்லுவார். அதனால விழுந்தான்னு சொல்லிடுவார். இப்ப இப்படியே மேல போயிட்டு இருப்ப கடைசியா இருக்கிறது வந்து அந்த நாய், பீமன், யுதிஷ்டிரன். பீமன் மேல போறப்ப பீமனும் தடுமாறி கீழே விடுறப்ப கேட்பான், அண்ணா நாயா விழுறான் அப்படின்னு கேட்டான்னு அவன் சொல்றாரு, உன்னோட பாவம் வந்து அதிகமாக தின்றது, அதான் நம்ம கிளட்டனின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி உன்னுடைய பலத்தை பற்றி உனக்கு கர்வம், அதனால் நீ விழுந்தாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மேல போயாச்சு. திடீர்னு அப்படியே சத்தம் கேட்குது, எங்க பார்த்தாலும் அப்படியே மின்னல் அடிக்குது. பார்த்தா இந்திரன் வரான் தேரோட. அப்படியே உங்களை வந்து யாருமே வந்து இந்த பூத உடலோட வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆனா இந்திரன் சொல்றான், நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. இப்ப யுதிஷ்டிரன் என்ன சொல்லியிருப்பாரு, ஆஹா ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு பரவாயில்ல, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான், நம்ம தான் என்ன பண்ணிருப்போம், அந்தப்பா நவர்ப்பா இந்திரா நானும் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு போய் முதகரையமா டக்குன்னு உட்காந்துருப்போம். யுதிஷ்டிரன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரு வந்து தர்மவான், சத்தியத்தையும் தன்னுடைய விரதத்தையும் எப்பவுமே மீறாதவர், என்னைக்குமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறவர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வரமாட்டேன்னு சொல்லி இந்த நாயும் என் கூட வரணும்னாரு. அதாவது அந்த காலத்துல இந்த ஃபேரோஸ்லாம், எஜிப்சியன் ஃபேரோஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த நம்மளுக்குலாம் இப்போ வந்து நாய் தான் பெட்டு. அந்த ஈஜிப்ட்ல வந்து கேட்ஸ் வந்து பூனை வந்து ரொம்ப, அதாவது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச இதுன்னு சொல்லி நம்ம இப்போ எவ்வளவோ சொல்றாங்க, முருகனுக்கு மயில், இவருக்கு என்னது பிள்ளையார் கொண்டு சொல்றோம், எல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கேட்ஸ். அதனால ஒரு ஃபேரோ இறந்தாருன்னா, அந்த வீட்டு ராஜா இருந்தாருன்னா, அந்த நிறைய பூனையை கொண்டு அவங்களோட புதப்பாடுவான். இவருக்கு வந்து இந்த நாயை விட மாட்டேங்கிறார் தர்மர். இந்திரன் சொல்லி பார்த்தா, நாயை வந்து சொர்க்கத்துக்குள்ள நாயை சேர்க்க முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு. தர்மபுத்திரர் சொல்லிட்டாரு, நான் நாய் வராட்டி நான் வரமாட்டேன். அவன் கேட்டான், ஏன் வரமாட்டேன்னா, நம்மை நம்பி வந்தவர்களையும் பலகீனமானவர்களையும் நம்மை அண்டி வந்தவர்களை கைவிடுவது என்பது என் தர்மம் அல்ல, நான் விட மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் கேட்டான், இவ்வளோ பேர் உன்னுடைய மனைவி விழுந்த பொழுது, உன்னுடைய சகோதரர்கள் இறந்த பொழுது, அவர்களை கூட விட்ட நீ ஏன் நாயை விட மாட்டேங்கிற? இந்திரன் அடுத்த கேள்வி கேட்டான். அவர் சொன்னார், அவங்க விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க, இறப்பவர்களை மீண்டும் உயிரிழ செய்வது என் சக்தியின் உட்பட்டதல்ல, ஆனால் இந்த நாய் உயிரோடு இருக்கிறது, அதனால் நான் இதை விட்டு வரமாட்டேன். இந்த நாயை நான் விட்டு வந்தேன் என்றால் ஒரு பெண்ணை கொன்ற பாவமும் நண்பனுக்கு துரோகம் செய்த பாவமும் என்னை வந்து சேரும், அது தர்மம் அல்ல, நான் வரமாட்டேன். அப்ப வந்து என்ன டக்குன்னு நாய் வந்து தர்ம தேவதையாக மாறும். இவரோட தந்தையார் தர்மபுத்திரர்ல இவரு தர்ம தேவதையாக மாறும். இந்த கதையை மேலோட்டமா பாக்குறப்ப ஒருத்தரா விடுறாங்க, இவர் போறாரு, இந்திரன் வரா, இதை சொல்றாரு. அந்த கருத்தெல்லாம் நல்லா இருக்கு. அந்த தர்மபுத்திரர் வந்து எப்படி ஒரு நாயை கூட வந்து கைவிட மாட்டேன்னு சொல்றது. ஆனா நீங்க இதை இன்னொரு விதத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தை வந்து அப்படியே படம் பிடிச்சு காட்டுறது. என்ன வயசாக என்ன அழகு போகுது, அறிவு போகுது, எல்லாம் டிமென்ஷியா இதுன்னு சொல்றாங்க. நீங்கள் கற்ற வித்தையும் உங்களோட கைவரப் போவதில்லை, உங்களுடைய பலமும் கைவரப் போவதில்லை. ஆனால் கடைசி வரை வருவது தர்மம் ஒன்று மட்டுமே. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையோட உள்கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக போக ஒன்று ஒன்றாக மனிதன் இழந்து கொண்டே போகிறான். ஆனால் அவன் கடைசி காலம் வரும் பொழுது
அவனுடைய தர்மம் மட்டுமே அவனுக்கு நிலைக்கும். இதே தான் யக்ஷ பிரஷ்னத்திலையும் இதே தான் சொல்றார். சாக போவனுக்கு எது துணை என்றால் தர்மமே துணை. ரொம்ப அழகான ஒரு ஒரு காட்சி அமைப்பு. சரி, இதோட அதுக்கு அடுத்து நேரம் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. இப்ப சொர்க்கத்துக்கு போனா நாரதர் அவரை வரவேற்கிறார். பார்த்தா வேற யாருமே காண, இவர் மட்டும் போறாரு. இது அடுத்தது வர்றது ஸ்வர்காரோகண பருவம், கடைசியான பருவம் இதுதான். இந்த ஸ்வர்காரோகண பருவத்துல என்னன்னா, அவர் பூத உடலோட போனாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரி இந்திரன் இந்திரலோகத்துக்கு கூட்டிட்டு போனோம். தேவலோகத்துக்கு போனா இவருடைய சகோதரர்கள் யாரையும், திரௌபதியோ பாண்டவர்களையோ இவர்கள் பக்கமாக போரிட்ட யாரையுமே பார்க்க முடியாது. பார்த்தா திருதராஷ்டிரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. என்ன இது இவ்வளவு அநியாயம் பண்ண இங்க உட்காந்துட்டு இருக்கான், நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட யாரையுமே காணும் அப்படின்ட்டு. இவர் கேட்பார் இந்திரன்ட்ட, இது எப்படி, இது துரியோதனன் எப்படிங்க இருக்கலாம்னு. அவன் சொல்லிடுவான், மரணத்துக்கு பிறகு பகை கிடையாது. துரியோதனன் தன் சத்திரிய தர்மத்தின்படி போரிட்டான். அந்த புண்ணியத்தால் அவன் இங்கே சேர்ந்து விட்டான். இனி இங்கே வந்த பிறகு பகை பாராட்டலாகாது அப்படின்னு அவன் சொல்லிடுவான். இவருக்கு ரொம்ப இதாயிடும். இல்ல இல்ல, நான் என்னோட சகோதரர்களை பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா கூட்டிட்டு போவாங்க. போன வழியெல்லாம் ஒரு தேவலோகத்திலேருந்து ஒருத்தரை போட்டு, இந்தாப்பா நீ இவரை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னானே. போன வழியெல்லாம் அப்படியே கரடு மரடா இருக்கும், முள்ளும் கல்லுமா இருக்கும். பார்த்தா அப்படியே துர்நாற்றம் வீசும். எங்க பார்த்தாலும் மாமிசம், தலை, மயில் இதெல்லாம் எங்க பார்த்தாலும் கிடக்கும். போன இவருக்கு அப்படியே அந்த இடத்துல நிக்க முடியாது. அந்த அப்படியே அந்த மாமிச வாடை எல்லாம் அப்படியே அடக்கிது. அவருக்காக ஒரு சனம் கூட நிக்க முடியாது. அப்புறமா சொல்லுவார், இது என்ன இது வழி அப்படின்னா, இங்கேதான் உங்க சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா, என்னால இதுக்கு மேல முடியாது, நான் திரும்பி போறான்னு சொல்லி இவர் திரும்பி காலடி திடீர்னு யுதிஷ்டிரா போகாத அப்படின்னு கேட்கும். நீ வந்தோட தான் எங்களுக்கு விமோசனம் மாதிரி இருக்கு, இந்த வாடையெல்லாம் நீங்கி கொஞ்சமாவது மனம் வீசுது, கொஞ்சம் நீ வந்தது இங்க ஏதோ ஒரு வசந்தம் மாதிரி இருக்கு, தயவு செய்து போகாதுன்னு. பார்த்தா யார் நீ அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பக்கத்துல நான் கர்ணன், நான் திரௌபதி, நான் நகுலன், சகாதேவன் எல்லாரோட குரலும் வரும். இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். சொல்லுவான், இது வரைக்கும் பார்த்தது இங்கதான், இதுதான் நரகம், இங்க உன்னோட சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க செய்த பாவத்துக்காக இருக்கிறார்கள், நான் திரும்பி போலாம் அப்படின்னு இவன் அனுப்பின தேவதூதன் சொல்லுவான். யுதிஷ்டிரர் திரும்பி அவருடைய சத்திய மனதுல என்னன்னா, அவர் சொல்லிடுவார், என்னுடைய பந்துக்கள் இங்க இருக்கிறார்கள், நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொர்க்கத்துக்கு போறதை விட்டு நரகத்துல இருக்கேன்னு சொல்லிடுவார். தன்னுடைய பந்து மித்திரர்களை கைவிட மாட்டேன் என்று யுதிஷ்டிரன் சொல்ல, மீண்டும் தர்மதேவரை உனக்கு இது 3வது சோதனை. இது முதல் சோதனை யக்ஷ பிரஷ்னம், அதுதான் முதல் சோதனை. இது ரெண்டாவது சோதனை அங்க நாய் வேஷத்துல வந்தது. இது 3வது சோதனை. இந்த 3லுமே நீ ஜெயித்து எனக்கு நீ பெருமை சேர்த்து விட்டாய். அதனால அப்படின்னு சொன்னோம்னா திடீர்னு அது எல்லாம் மாயமா மறைஞ்சிடும். அப்பதான் சொன்னாங்க, அரசனாக இருப்பவன் எல்லா அரசர்களுமே நரகத்தை அனுபவித்தாக வேண்டும். ஒரு க்ஷணமாவது நரகத்தை அனுபவி. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எங்கேயாவது ஏதோ ஒரு அநீதிக்கு காரணமாக இருந்திருப்பாரு. எல்லா அரசர்களுமே நரகத்தை அனுபவித்திருக்க வேண்டும், அந்த நீதி உனக்கும் பொருந்தும், அதனாலே இது நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாலும் கௌரவர்கள் ஒரு பக்கம், பாண்டவர்கள் எல்லாருமே கூடி கலந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக வியாசர் காட்டி முடிக்கிறார். இதுதான் முடிவில் இருந்து தொடக்கம். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்நாளிலே முன்னேற வேண்டும் என்றால் தன்னுடைய ஆணவத்தை விட்டு எது நிலையானது எது நிலையற்றது என்ற அறிவு வரும்போதுதான் மனிதன் முன்னேறுகிறான். அதனாலதான் நான் இந்த கடைசி 5 இந்த அந்திய பஞ்சகம் அப்படிங்கிறதுல இருந்து அதுல அதனாலதான் அதை எடுத்துக்கிட்டு முடிவில் இருந்து தொடக்கம் அப்படின்னு தலைப்பு கொடுத்தார். எவ்வளவு நேரம் இருக்கு நான் சொல்ல போறேன். அதாவது இந்த யக்ஷ பிரஷ்னம்ங்கிறது எப்படின்னா, முழுக்க சொல்லணும்னா நீங்க ஒரு வாரம் இருக்கணும். உங்களுக்கு நேரம் கிடையாது, எனக்கு நேரம் கிடையாது. நான் யக்ஷ பிரஷ்னத்தோட கதையை மட்டும் நான் சொல்ல போறேன். ஏன்னா அந்த கேள்விக்குள்ள போகாமே மீதி நேரம் இருந்துச்சுன்னா 1-2 கேள்வியை பார்க்கணும். அந்த கேள்விக்குள்ள போகாமே அவ்வளவு விஷயத்தை வச்சிருக்காரு வியாசர். ஒரு இது எதுல நடக்கும்னா வனப்பருவத்துல நடக்கும். வனப்பருவத்துல ஒரு உபபர்ணம் ஆரண்யேய பருவம், அதாவது இந்த அரணிக்கட்டை வச்சு ஆரண்யேய பருவம்னு வச்சிருக்காரு.
ஒரு நாள் இங்க வனத்துல இருக்கப்ப துவைத்த வனம்னு ஒரு வனம், இது வந்து அவங்க வந்து அந்த 12 வருஷம் முடிஞ்சு அஞ்ஞாத வாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்க பருவம் வந்து துவைத்த வனத்துல இருக்காங்க. அப்ப வந்து என்ன ஆகுன்னா, ஒரு பிராமணர் வருவார் இங்க அந்த வனத்துல இருக்கப்ப. அவர் வந்து சொல்லுவாரு, நீங்க யுதிஷ்டர்கிட்ட சொல்லுவாரு, உன்னுடைய சத்திய தர்மத்தை படி என்னை நீ ரட்சிக்க வேண்டும். இவர் கேட்பான், என்ன உதவி வேணும் பிராமணரே அப்படின்னு கேட்பான். அவர் சொல்லுவார், நீ காலையில என்னுடைய கர்மத்தை நான் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. ஏன் போயிடுச்சுன்னா, இந்த அரணிக்கட்டையை வச்சிருந்தேன். அந்த அரணிக்கட்டைங்கிறது என்னன்னா, அதை தேய்ச்சி தான் வந்து அந்த யாகத்துக்கான ஹோமத்துக்கான தீயை வளர்க்க முடியும். அந்த சாஸ்திரப்படி அதை வச்சு தான் பண்ண முடியும். இப்போ இருக்க மாதிரி நீங்க கேஸ் லைட்ரு, மேட்ச் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இந்த காலத்துல. அதனால என்னன்னா, என்னால முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு நான் என்னுடைய தர்மத்தை தவறிவிட்டு நீ எனக்கு வந்து இந்த அரணிக்கட்டையை தேடி கொடுக்கணும். ஏன் அரணிக்கட்டை காணாம போச்சு? அவர் மரத்துல தொங்க விட்டுருந்தாரு. இவரு அந்த மரத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு மான் வந்து நல்லா மரத்தோட அந்த பார்க் இருக்குல்ல, மரப்பட்டை இருக்குல்ல, நல்லா முதுக சொஞ்சிட்டு இருந்திருக்கு. அது வந்து ஏதோ அரிப்பு. அது சொரிஞ்சப்ப அந்த மரம் ஆடி அந்த கிளையில இருந்த அரணிக்கட்டை மானோட கொம்புல போய் மாட்டிருச்சு. மான் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, அங்கேயும் இங்கேயும் ஓடிடுச்சு. மான் தூக்கி அரணிக்கட்டையை தூக்கிட்டு ஓடிடுச்சு. இவர் வந்து இவங்ககிட்ட கேட்கிறாரு, நீங்கள் சத்திரியர்கள், எனக்கு வந்து நீங்க உதவி சகாயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. தர்மபுத்திரர் வந்து அவருடைய தர்மத்தின்படி, சரி இதை நம்ம வந்து அந்த பிராமணருக்கு வந்து நம்ம செஞ்சாகணும்னு சொல்லி பஞ்ச பாண்டவர்களையும் எல்லாருமா சேர்ந்து போறாங்க. மான் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் காட்டுக்குள்ள ஓடுது. ஓடி போய் என்ன பண்ணுச்சுன்னா, ஓடி போய் மறைஞ்சிருச்சு. இவங்களோ தேடிக்கிட்டே உள்ளுக்குள்ள போய், இவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு காட்டுல இருந்து அங்க ஈரப்பதமும் ஜாஸ்தி, வெயிலும் ஜாஸ்தி, அப்படியே தண்ணி தாகம் வந்துருச்சு. எல்லாருமா, சாமி இதுக்கு மேல முடியாது, ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, சரி தண்ணி குடிச்சிட்டு மான தேடலாம் போறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நகுலனை வந்து நீ வந்து ஒரு மரத்துல ஏறியதா நீர்நிலை இருக்கான அந்த உச்சியில இருந்து பாருன்னு சொன்னா, நகுலன் வந்து பார்ப்பான். நகுலன் வந்து பார்த்துட்டு சொல்லுவான், அந்த ஒரு நீர்நிலை இருக்கு, அங்க நம்ம வந்து அங்கேருந்து நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த அம்பு இருக்கு, அம்பரா துணி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போவான். சரி அவர் சொல்ல, சரி நீ முதல்ல போய் எடுத்துட்டு வாங்க. அவன் வந்து அம்பரா துணி எடுத்துட்டு போய் அங்க வந்து பார்த்தா, அங்கே ஒரு அசரீரி கேட்கும். சரீரினா வந்து உடம்பு இருக்குது, அசரீரி, அதனால உடம்பில்லாத அந்த ஒரு விஷயம் வந்து அங்கேருந்து கேட்கும். நகலனே நில், தண்ணி எடுக்காது அப்படின்னு கேட்கும். இவன் வந்து இருக்க தாகத்துல வந்து என்ன கேள்வியா இருந்தாலும் நான் வந்து தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நகுலன் தண்ணியை குடிக்க அவன் இறந்து விடுவான். அதுக்கு அடுத்தது சகாதேவன் போயிட்டு, அவன் படிச்சவன் ஆனாலும் கேட்கல, அசரீரி வரும், தண்ணியை எடுக்காத செத்து போயிடுவா அப்படின்ட்டு என்னோட கேள்விக்கு பதில சொல்லிட்டு தண்ணியை எடுங்க. தண்ணியை எடுக்கிறப்ப அவனும் தண்ணியை குடிச்சோன்னா அவனும் செத்து போயிடுவான். அடுத்தது வந்து அர்ஜுனன் வரும். பார்த்தா 2 தம்பிங்களும் செத்துட்டாங்க, என்ன ஆச்சுன்னு இவனுக்கு கோபம். அசரீரி வந்து திரும்பி வந்து அர்ஜுனனே நெல், பதில சொல்லிட்டு தண்ணியை எடு. அர்ஜுனனுக்கு வந்து ஒலியை வந்து கேட்டு வந்து அந்த பக்கமா எழுதுற ஒரு சக்தி உண்டு. அதனால காந்திபத்தை எடுத்தான். காந்திபத்தை எடுத்து வில்மாரி வந்து அம்பு மாதிரி பொழிஞ்சோன அம்பு பொழிஞ்சான். ஒன்றும் நடக்கல. சரி தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் சண்டை போடுறான்னு சொல்லி தண்ணியை குடிச்சோன்னா அவனும் செத்துட்டான். அதுக்கடுத்தது பீமன் பெரிய பலசாலி, இங்கேருந்து போனான். திரும்பி இதே விஷயம் அவன் நினைச்சுக்கிட்டான், சரி தண்ணியை குடிச்சிட்டு இன்னும் நல்லா சண்டையை போட்டான், நம்மளால வந்து இந்த நிலைமையில வந்து எவ்வளவு பலமா இருந்தாலும் நம்மளால பிரயோகம் கிடையாது, தண்ணியை குடிப்போம்னு சொல்லி பீமனை குடிக்க கடைசியா தர்மபுத்திரர் வர்றாரு. வந்து பார்த்தா சகோதரர்கள் எல்லாருமே வந்து இறந்து கிடக்குறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. மலையே புரட்டி கூட பலம் இருக்க பீமன், எந்த எதிரியா இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய அர்ஜுனன், இவர்களை எல்லாம் யாராலுமே, பீஷ்மர் துரோணர் யாராலுமே தோற்கடிக்க முடியாது. எப்படி இவர்களுக்கு இறப்பு வந்தது? பார்த்தா அந்த போருக்கான அறிகுறி எதுவும் கிடையாது, அந்த ஆயுத பிரயோகத்துக்கான அறிகுறி எதுவும் கிடையாது, வேற எதுவும் மனித தடங்கள் கிடையாது. திரும்பி அசரீரி கேட்குது, யுதிஷ்டனே நெல், நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு. அப்ப வந்து யுதிஷ்டன் வந்து சொல்லுவாரு, யுதிஷ்டனுக்கு தாகம் இருந்தாலும் வந்து இந்த நீர்நிலை என்னுடையதுன்னு அசரீரி சொல்லும். அதனால இவர் வந்து தர்மபுத்திரர், தர்மத்தின்படி ஒரு பொருளை, மற்றவர்களுடைய பொருளை ஆசைப்படக்கூடாது. அதனால யுதிஷ்டன் எவ்வளவு தாகமாக இருந்தாலும் அந்த தண்ணீர் குடிப்பதை விட்டுவிட்டு, அதாவது தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த இதையை விட்டுட்டு, சரி நீ வந்து என்ன கேள்வியானாலும் சொல்றேன். ஆனா யுதிஷ்டர் சொல்லுவார், நீ வந்து ஒரு அசரீரி இல்லை, உன்னுடைய உண்மையான ரூபத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா அது முதல்ல வெள்ளை கொக்கா மாறும். அந்த கொக்க கூட இவர் வந்து சத்தியவான், அதனால உண்மையே பேசினவருக்கு வந்து எது உண்மை இல்லைங்கிறது டக்குன்னு தெரிஞ்சிடும். உடனே சொல்லுவாரு,
இல்ல நீ கொக்கு கிடையாது, யார் நீ அப்படின்னா அது வந்து யக்ஷ ரூபத்துக்கு மாறும். அதுதான் வந்து யக்ஷ பிரஷ்னம். யக்ஷ பிரஷ்னம் என்றால், பிரஷ்னம் என்றால் கேள்வி. அதாவது பாரத கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பெரிய விஷயமே ஒரு கேள்வியிலிருந்து தொடங்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகட்டும், கீதை ஆகட்டும். ஆனா கீதையில முதல் கேள்வி கேட்டது வந்து அர்ஜுனன் கிடையாது, திருதராஷ்டிரன். இந்த தர்மசேத்திரமான குருஷேத்திரத்திலே பாண்டவர்களும் என் மகன்களும் என்ன செய்தார்கள், முதல் கேள்வி வந்து திருதராஷ்டிரனோட. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனோட கதை வரும். எல்லாமே வந்து அந்த கேள்வியை வச்சுதான் அந்த முழுக்க 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 வந்து அந்த கேள்வி பதில், இதுலதான் வந்து நம்மளுடைய தத்துவங்களே அடங்கி இருக்கு. இதெல்லாம் வந்து அமர்த்தியாசன் வந்து என்கொயரிங் இந்தியன் அப்படின்னு அந்த ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த எனக்கு சரியான அந்த பேர் இப்ப டக்குனு இந்த நம்மளுடைய இந்த கேள்வி கேட்டு பதில் பெறும் கலாச்சாரத்தை பற்றி அமர்த்தியாசன் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், நோபல் பிரைஸ் வின்னர். இப்ப யுதிஷ்டன் வந்து என்னன்னா, அந்த கொக்கு கேட்க இவர் பதில் சொல்ல, அந்த கொக்காரமாகிய யக்ஷன் கேட்க ஒரு பதிலாக சொல்ல கிட்டத்தட்ட 125 கேள்வி. அதை வந்து நீங்க ரொம்ப ஒரு நீண்ட பிரசங்கமே அதை வச்சு பண்ணலாம். ஏன்னா ஒரு கேள்வியுமே வந்து அவ்வளவு, அதாவது ஆனா ரொம்ப ஆழம்னு சொல்ல மாட்டேன். அதாவது என்னன்னா, மகாபாரதத்துல வந்து 4 வந்து அதாவது உபதேச தொகுப்புகள் இருக்கு. முதல் தொகுப்பு வந்து விதுர நீதி, அது வந்து உத்தியோக காண்டத்துல வரும். நிறைய பேருக்கு அது இருக்கிறது கூட தெரியாது. அதாவது எல்லாமே வந்து கான்டெக்ஸ்ட வச்சுதான் ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏன் விதுர நீதி யாருக்கும் தெரியாது? நிறைய பேருக்கு விதுரனாலும் யாரும் தெரியாது. திருதராஷ்டிரன் ரொம்ப ஒரு அன்எக்ஸைட்டிங் கேரக்டர். 2 பேரும் சேர்ந்து இந்த விதுர நீதியை எப்ப பேசுவாங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி, அதாவது அடுத்த நாள் கிருஷ்ணர் தூதுக்கு வராது, முதல் நாள் ராத்திரி இவனுக்கு வந்து ஐயோ என்னடா பண்றதுன்னு பயம் வரும், தூக்கம் வராது, மனசு கலக்கமா இருக்கும், விதுரரை பற்றி எனக்கு நீதியை சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு இது வந்து வெகுஜனங்களுக்கு வந்து இது மனசுல பதிகிற மாதிரி கிடையாது. அதுக்கு அடுத்தது வர்றது வந்து அதுக்காக, அதாவது முன்னாடியே யக்ஷ பிரஷ்னம் வந்துடும், விதுர நீதிக்கு முன்னாடியே யக்ஷ பிரஷ்னம் வந்துடும். அதுக்கு அடுத்த தொகுப்பு வந்து கீதை. கீதை ஏன் பிரசித்தமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்டெக்ட் ஒரு வார், அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே திருப்புமுனை, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு டெஸ்டிங் டைம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல நடக்கிறது. அர்ஜுனனும் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீரன். என்ன, அதாவது ஒரு வீரன்னா அர்ஜுனங்கிறது எல்லா மனசுலயும் இருக்கு, கிருஷ்ணரும் இருக்காரு. ஆனால் அந்த கான்டெக்ட்ல வந்து அந்த 2 பேரும் பேசிக்கிறது பிரசித்தமாயிட்டோம். ஆனா இருக்கு அந்த உபதேச தொகுப்புகளிலே ரொம்ப புரியுறது கஷ்டம் வந்து கீதை தான். அதுக்கு அடுத்த பீஷ்மாச்சாரியார் யுதிஷ்டன் வந்து பீஷ்மாச்சாரியார் சாந்தி பருவம் அனுசாசன பருவத்தில் சொல்றாங்க அந்த உபதேச தொகுப்பு. அதில் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து விஷ்ணு சஹஸ்ர நாமம். அது ரொம்ப பெரிய பருவம், சாந்தி பருவம். அதாவது ஒரு அரசனுக்குரிய கடமை, சமூகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு, இது எல்லாத்தையும் சொல்றது வந்து பீஷ்ம பருவம். இந்த யக்ஷ பிரஷ்னத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம 21ஆம் நூற்றாண்டுக்கான இதை அப்படியே எழுதிட்டாங்க. இந்த காலத்துல பின்னாடி காலத்துல ஏமா இதை உட்காந்து சாந்தி பருவத்தை முழுசா படிக்க மாட்டான், கீதையும் உட்காந்து வந்து அதை உட்காந்து அதோட தத்துவத்தெல்லாம் ஆராய மாட்டான். இப்போ உடனே இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி டக்குன்னு எல்லாம் சொல்லணும்னு சொல்லி ஒண்ணா கேட்க அவர் ஒரே வார்த்தையில சொல்லி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும் யக்ஷ பிரஷ்னம். அது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. அதனால அந்த 125 கேள்வியும் வந்து யுதிஷ்டன்ட்ட கேட்க, யுதிஷ்டன் எல்லாத்துக்கும் ரொம்ப சில இதெல்லாம் ரொம்ப ஆழமான பதில். யார் பிராமணன் அப்படின்னு கேட்பாரு. அவன் குலத்தினாலா, கர்மத்தினாலா, சுவாத்தியாயத்தினாலா, அதாவது வேதத்தை பற்றிய அறிவினாலா, இல்லது வேதத்தை பின்பற்ற வேதத்தின் பொருள் புரிகிறது என்பதனால் பிராமணனா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொல்றாரு, வேதத்தை ஓதுவதாலோ வேதத்தின் பொருள் புரிந்ததாலோ ஒருவன் பிராமணன் ஆவதில்லை, பிறப்பாலும் அவன் ஆவதில்லை, பிராமணன் என்பது ஆவது ஒழுக்கத்தினால் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா போகும். அந்த இது முழுக்க முழுக்க அந்த கேள்வி பதில் பகுதி வந்து ரொம்ப அழகா இருக்கும் யக்ஷ பிரஷ்னம். இப்ப வந்து 125 கேள்வியும் வந்து கேட்டாச்சு. அவர் வந்து 100% வாங்கிட்டார் யுதிஷ்டன். யுதிஷ்டன் வாங்கினா அவன் கேட்பான், தர்மபுத்திரர் வந்து தர்மபுத்திரர் வந்து யக்ஷன் கேட்பான், உனக்கு வந்து இந்த 4 பேர்ல ஒரு தம்பியை வந்து நான் வந்து உயிரோட கொண்டு வரேன் அப்படின்னு. அப்ப நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன், பீமனை எடுத்துட்டு வரலாமா, அர்ஜுனை எடுத்துட்டு வரலாமா, யாரை எதிர்க்க போறோம், இதை யோசிச்சிருப்போம். ஆனா இவருடைய தர்ம சிந்தனையின்படி இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எனக்கு வந்து நகுலன் வந்து எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு. யக்ஷனுக்கு ஆச்சரியம், ஏன் நகுலனை போய் கேட்ட நீ, பலசாலியான பீமனையோ அல்லது வில்லிலே வித்தகனான அர்ஜுனனையோ நீ எதிர்க்க போது வந்து பீஷ்மர், கர்ணர், துரோணர், கிருபர் இப்படி மகாரதர்களை எதிர்க்க போகிறார். உனக்கு நகுலன் வந்து என்ன பெரிய சகாயம் பண்ண போறான் அப்படின்னா அவர் சொல்றாரு, மனிதனுக்கு அண்ணனும் காப்பல்ல, தம்பியும் காப்பல்ல, தர்மம் ஒன்றே காப்பு.
என்னுடைய தந்தைக்கு 2 மனைவியர், ஒன்று குந்தி மற்றொன்று மாதிரி. குந்திக்கு மாதிரி என்று குந்திக்கு புதல்வனாக நான் இருக்கிறேன். மாதிரியுடைய வம்சம் வர அவளுடைய பிள்ளை என்று நகுலன் வேண்டும். இதுவே தர்மத்துக்கு உகந்தது அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்ப நம்மளுடைய சிந்தனைக்கும் தர்மபுத்திரரோட தர்ம சிந்தனைக்கும் சரியான பாதை என்பதற்கும் என்ன வித்தியாசங்கள் இதை பார்த்தா தான் புரியும். இதுதான் முதல் பட்சை தர்ம தேவதை இருக்கிற அந்த யக்ஷன் தர்ம தேவதையாக மாறி யுதிஷ்டிரனை பாராட்டி எல்லா பிள்ளைகளையும் எல்லா சகோதரர்களையும் உயிரோட வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், நீ இதை சொன்னது பெரிய விஷயம், நீ தர்மத்துக்கான பாதையில் சென்றாய், இன்னும் வர கேளுன்னு சொல்றப்ப என்ன கேட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த வரம் என்னவா இருந்திருக்கும்? அவர் அரணிக்கட்டையை கேட்டார். உண்மையிலே இப்ப நானா இருந்தா என்ன யோசிச்சிருப்பேன், அடுத்த வரமா போடு துரியோதனாதிகள் எல்லாத்தையும் காலி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா யுதிஷ்டிரன் கேட்டது அரணிக்கட்டையை கேட்டார். ஏன்னா அதுவும் அவருடைய தர்மம், சத்திய தர்மத்தின்படி ஒரு பிராமணனை, அதாவது ஒரு அந்தணனை ரட்சிக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த வாக்கு, இன்னும் அந்த கடமையை அவர் நிறைவேற்றல, அது அவர் மனசுல ஓடுது. அதனால அரணிக்கட்டையை கேட்டார். அதுக்கு அடுத்தது வரம் என்ன வேணும்னு கேட்டப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி அடுத்தது வந்து எங்களுக்கு 1 வருட அஞ்ஞாத வாசம் இருக்கிறது, அதுல நாங்க கண்டுபிடிக்காம இருக்கணும்னா தர்ம தேவதை வாக்கு கொடுக்கிறது, நீங்கள் இந்த ரூபத்திலேயே இருந்தால் கூட, நீங்க மார்வேஷமா பண்ணணும் இல்லை, இந்த ரூபத்திலே கூட உங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று வரம் தருகிறேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு 3வது ஒன்று, சரி இன்னும் ஒரு வரம் கேளு அப்படின்னா, அப்பயும் வந்து அவர் வந்து எதிரிகளை நாசம் பண்ணணும் தர்மபுத்திரர் கேட்கலாம். அதுலதான் வந்து அவர் வந்து மற்ற எல்லாரையும் விட உயர்ந்து இருக்கிறார். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அதாவது யுதிஷ்டிரனோட தேர் வந்து தரையிலிருந்து 4 அங்குலம் மேல போகணும். எப்போ அவரோட தர்ம சிந்தனைனால அந்த துரோணரை வந்து அவர் எப்போ வந்து அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொன்னாலும் அந்த தேர் அப்பதான் முதல்ல தரையில இறங்கணும். அவர் கேட்டாரு, எனக்கு 3 விஷயங்கள் வேண்டாம். என்ன அப்படின்னா, பொறாமை, எனக்கு 3 விஷயங்களை வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிடு, மனதில் இருந்து நீக்கிவிடு. பொறாமை, ஆசை, கோபம். ஆனால் 3 விஷயங்களை கொடு அப்படின்னா, தவம், தர்மம், சத்தியம். தவம், தர்மம், சத்தியம், இந்த 3ஐ கொடு. 3 விஷயங்கள், பொறாமை, ஆசை, கோபம், இவற்றை நீக்கி தர்மம், தவம், சத்தியம், இந்த 3ம் என்னோட நிலைத்திருக்குமாறு வரம் தர வேண்டும் என்று தர்மபுத்திரர் கேட்டார். அதான் அந்த யக்ஷ பிரச்சனத்துல கேள்வியில வந்து எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு, ஆழமான விஷயங்கள் இருக்கு. அந்த கதையிலேயே எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு பாத்தீங்களா வியாசர். அதுதான் வந்து அதனாலதான் இதை வந்து வியாசர் விருந்துன்னு ராஜாஜி சொன்னார். இந்த 1.5 மணி நேரம் உங்களோடு இருந்தது எனக்கு மிக மகிழ்ச்சியை அளித்தது. இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட அனைவருக்கும் நன்றி. முடிவாக சொல்ல வேண்டும் என்றால், இறைவனுடைய அன்பு எல்லாருக்கும் பொதுவானது. இறைவனுடைய தத்துவம் அன்பு. நமக்கு வேண்டியது யுதிஷ்டிரன் சொன்னதை போல தர்மம், தவம், சத்தியம். வேண்டாதது ஆணவம். நாம் துறக்க வேண்டியது ஆணவம், பெற வேண்டியது தர்மம். இதுதான் வந்து வாழ்க்கையோட நியதி. ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் ரொம்ப எளிமையாக யோசித்தால் அவ்வளவுதான் வாழ்க்கை வந்து, அதாவது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்தாலே அதுவே ஒரு நல்ல வாழ்க்கை நிறைய விஷயத்துல. அதாவது இந்த ஒரு 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தர்மம் பண்ணியிருக்கோம். நான் நல்ல விஷயத்த பேசி தர்மம் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வேற சிந்தனை இல்லாம இதை கேட்டு நீங்க வந்து தர்மம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சரணாகதி குழுவினருக்கும் வந்திருக்கும் உங்களுக்கும் இதுவரை பொறுமையை கேட்ட குழந்தைகள் பெரியோர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.